ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ தீபாவளின்றதுனால நான் வந்து என்னோட பெட்ரூம்க்கும் என்னோட டைனிங் ஏரியாவுக்கும் நான் குட்டி மேக் ஓவர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ பெட்ரூம்க்கு மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து க்ளீனிங்லாம் முடிச்சுக்கிறேன். இந்த க்ளீனிங் வந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். ஃபாஸ்ட்டாக வந்து டஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கீழே மாப் பண்ணிவிட்டு நான் மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ க்ளீனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னோட காட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு அடியில் கூட நிறையா தூசிலாம் இருக்கும். அடிக்கடி வந்து நான் டஸ்டிங்லாம் பண்ணிவிடுவேன் எல்லா ரூம்ஸ்க்குமே. க்ளீனிங்கும் வந்து நான் டெய்லி மோஸ்ட்லி பண்ணுவேன். இப்போ இந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ. ஸோ கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி வச்சாலே நல்லா டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். டெய்லியுமே டஸ்டிங் பண்ணால் கூட எனக்கு டஸ்ட் இருக்க மாதிரி தான் இருக்கும். கபோர்டும் பார்த்திங்கன்னா அந்த விண்டோ கிட்டேயே இருக்குது. அதனால் அங்கெல்லாமும் மேலெல்லாம் வந்து டஸ்ட் இருக்கும். என்னோட இந்த க்ளீனிங் ரொட்டீன் கூட சில பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி வந்து நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த டஸ்டிங்லாம் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா, நான் எல்லா ரூமுக்குமே வந்து ஒரே நாளில் தான் பண்ணுவேன். ஒரு நாள் ஒரு ரூம்லாம் பண்ணேன்னா அது டெய்லியுமே அந்த ஒர்க் வந்து சேர்ந்தா மாதிரி ஆகிடும். இப்போ நான் ஆல்ரெடி மற்ற ரூம்லாம் டஸ்டிங் பண்ணி தான் வச்சுருந்தேன். இந்த பெட்ரூம் வந்து நான் மேக் ஓவர் பண்ணுறேன்றதுனால இப்போ இன்னொரு வாட்டி நான் டஸ்ட் பண்ணுறேன். அப்போ கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது தூசிலாம். இப்போ ஃபுல்லாக தூசிலாம் தட்டியாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து மாப்பிங் பண்ணிக்கிறேன். இந்த மாப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த சைட் ரொட்டேட் பண்ணாலும் 360 டிகிரிஸ் ரொட்டேட் ஆகும். சைடில் சின்ன சின்ன கேப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கூட அங்கெல்லாம் ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். இந்த மாப்போட லிங்க் கிடச்சிதுன்னா நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். நல்லா இருக்குது பிராண்ட். ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணுறேன். நியர்லி 2 இயர்ஸாவது இருக்கும் மினிமம். விண்டோ வந்து ஃபுல்லாகவே கிளாஸில் இருக்கும், ஃப்ரெஞ்ச் விண்டோன்றதுனால. ஸோ அது வந்து க்ளீனிங் வந்து அவ்வளோ டஃப் இல்லை. அந்த கிளாஸ் மட்டும் க்ளீன் பண்ணோன்னா போதும். ஸோ இதுவும் வந்து ஒரு வகையில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப வசதியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து நம்ம என்ன லிக்விட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஹோம்மேட் சொல்யூஷன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் ஸ்டோர் பாட் லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த சைட் டேபிளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டஸ்ட் வந்து பிடிச்சா மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் டிஷ்யூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ டிஷ்யூவால் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் இருக்கிற அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட ஈஸியாக வெளில வந்துடும். அந்த டிஷ்யூ ரஃப்பாக இருக்குல்ல, வாட்டரில் வெட் பண்ணாமல் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். அந்த ரஃப்னஸ்க்கே அந்த டஸ்ட்டெல்லாம் வெளில வந்துடும். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணி நான் என்னோடய டேபிளை க்ளீன் பண்ணிக்கிறேன். சர்க்குலர் மோஷனில் க்ளீன் பண்ணால் டர்ட் வந்து ஈஸியாகவே சீக்கிரமாக ரிமூவ் ஆகிடும். இந்த சைட் டேபிள் வந்து நான் ஹோம் சென்டர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கெலாம் லிங்க் இருக்கான்னு தெரியல, பட் நான் பார்த்துட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இருந்ததுன்னா. இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட் டேபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணால் தான் அது கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். 1 வீக்லாம் வந்து அவ்வளோவா தாங்கிறது இல்லை. இப்போ இது வந்து நான் அப்படியே ட்ரை பண்ண வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய காட்லாமல் ஒரு வாட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் காட்டுறதுலாம் வந்து என்னோட க்ளீனிங் ஐடியாஸ் தான். உங்களுக்கு நீங்கள் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பெட்ஷீட் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். எப்போவுமே வந்து ஒரு மேக் ஓவர் அப்படின்னாலே பெட்ரூம்க்குலாம் ஃபர்ஸ்ட் பெட்ஷீட் தான் இம்பார்ட்டன்ட். இந்த க்யூட்டான பெட்ஷீட் இஸ் ஃப்ரம் ஹாஸ் அண்ட் கிண்டர். நான் ஆல்ரெடி வந்து என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஹாஸ் அண்ட் கிண்டர் பெட்ஷீட் பற்றி. இந்த ப்ரிட்டியான பெட்ஷீட் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்ல காட்டன் மெட்டீரியல். நம்ம நல்லா தூங்கணும் அப்படின்னா நைட்டு நம்மளோட பெட்ஷீட், நம்மளோட பெட் இதெல்லாம் தான் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த பெட்ஷீட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து கிங் சைஸ் பெட்ஷீட், குவீன் சைஸ், டபுள் பெட்ஷீட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அவங்களோட வெப்சைட்டில். நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இந்த குஷன் கவரும் ஹாஸ் அண்ட் கிண்டரோட தான். ரெயின்போ பேட்டர்னில் இருக்குது. நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஃப்ளாரல் டிசைன்ஸ் இருக்குது. அப்புறம் பேர்ட்ஸ் மாதிரி இருக்க மாதிரிலாம் இருக்குது. ஸோ அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த குஷன் கவரோட மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நிறைய குஷன் கவர்ஸ் வந்து கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்லியாக இருக்காது நம்ம ஸ்கின்க்கு. இது வந்து நல்லா ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. இந்த குஷன் கவரோட பேக் சைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா சில்கியாக இருக்குது. பாலி பேக்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த குஷன் கவர் பேக் சைட் வந்து நிறைய குஷன் கவர்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவே இல்லை. அது எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் மெட்டீரியலும் வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவே தான் இருந்தது. அண்ட் இதோட ஸ்டிச்சஸும் வந்து நல்லா டியூரபிளாக இருந்தது. நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா கூட ஸ்டிச்சஸ் வந்து பிரியாமல் இருக்கும். இந்த ஜிப்போட குவாலிட்டி அமேசிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். லாங் லைஃப்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பெட்டிங்லாம் பண்ணிட்டேன். பெட்டிங்லாம் பண்ணதுக்கப்புறமா இந்த சைட் டேபிள் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சில பேர் வந்து இங்கே புக்ஸ்லாம் கூட வைப்பாங்க. அந்த சைட் டேபிள் அழகாக இருக்கும். ஸோ தட் நம்ம சப்போஸ் நைட்லாம் புக் படிக்கிறோம் அப்படின்னா எடுத்து படிக்கலாம். புக்கு வைக்கிற அளவுக்கு நான் புக்கே படிக்கிறது இல்லை. அதனால் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் இந்த லைட் இருக்க மாதிரி பிளான்ட்டர்ஸ், அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பெயிண்டிங்கோ, இந்த மாதிரி வால் ஆர்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்.
இப்போ என்னோட பெட்டிங் வந்து ஃபுல்லாக ஃப்ளாரல் பிரிண்ட்டில் இருக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் பாப்அப் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி சும்மா எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ஆட் ஆன்ஸ்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இது ஃப்ளாரல் பிரிண்ட் ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் வந்து ஃப்ளவர், அதுக்கப்புறமா பிளான்டர், இது எல்லாமே லைட் கலரில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பாப்அப் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறதுக்காக அந்த ரெட் கலர் மெட்டல் லேண்டன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே கேண்டில் லைட்லாம் இல்லை, பிகாஸ் பெட் மேலே இருக்கிறதுனால ஐம் நாட் கோயிங் டு லைட் இட். ஸோ அப்படியே தான் நான் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் என்னோடய சிம்பிளான பெட்ரூம் மேக்கோவர் வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னோட டைனிங் ஏரியா மேக்கோவர் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த டேபிள் லினன் வந்து ஹாஸ் அண்ட் கிண்டரோடது. இதோட மெட்டீரியல் வந்து நீங்கள் டச் பண்ண உடனேமே யூ வில் ஃபால் இன் லவ் வித் இட். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மெட்டீரியல் வந்து நம்ம சொல்கிற பேச்சு அப்படியே கேட்கும். நான் வந்து அது ஸ்ப்ரெட் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும். என்னோட அந்த டைனிங் ஏரியா வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் இருக்குது, ப்ளூ கலர். ஸோ அந்த வால் வந்து ப்ளூவாக இருக்குதுன்னா நான் லைட் கலர் டேபிள் கிளாத் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். ஏன்னா அங்கே நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் இந்த டைனிங் டேபிள் மேலே குட்டி குட்டி டெக்கர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த உருளி வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே வந்து நான் தீபாவளின்றதுனால இந்த மாதிரி ஃப்ளாரல் டெக்கரேஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணோன்னா அப்படி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ என்னோடய டேபிள் லினன் வந்து லைட் கலரில் இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து அதை எடுத்து காமிக்கிறதுக்காக நான் டார்க் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து அதில் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஜூட் பிளேஸ் மேட் மேலே நான் எனக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிறேன். அந்த கிளாத் வந்து லைட் கலராக இருக்கிறதுனால அதே கலரில் லைக் ஒரு ஒயிட் கலர்லேயே நான் வந்து ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அதில். ஸோ டார்க் கலர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் பாப்அப் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த டேபிள் கிளாத் மேலே டிரான்ஸ்பரண்ட் ஷீட், பிளாஸ்டிக் ஷீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸ்வீட்ஸ் இல்லாமல் தீபாவளியே கிடையாது. அண்ட் எங்களோட ஃபேவரட் குலாப் ஜாமுன் இல்லாமல் எங்களுக்கு தீபாவளி செலிப்ரேட் பண்ணால் ஃபுல்ஃபில்லே ஆகாது. ஸோ இந்த வாட்டி எங்களோட தீபாவளி ஹாஸ் அண்ட் கிண்டரோட ப்ராடக்ட்ஸோடு நாங்கள் மேக் ஓவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி தீபாவளி. இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.